ஹலோ வீவர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கடந்த வாரம் வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜிங் சர்வீசஸ் அப்ளிகேஷன் ப்ரொவைடர்ஸ்க்கு சிம் பைண்டிங்கை வந்து கண்டிப்பாக மேண்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சிம் பைண்டிங் அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் வாட்ஸ்அப் உங்கள் மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் ஆன சிம் கார்டை வச்சு தான் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்கள் சிம் கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து அந்த டிவைஸில் வேலை பார்க்காது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பை வந்து நம்ம சிஸ்டமில் வந்து ஸ்கேன் பண்ணி வெப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க சைன்இன் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வராங்க. சரி, இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை வந்து சிம்மே இல்லாமல் ஃபாரின்ல இருக்கிற இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, சைபர் கிரைம் அட்டாக்லாம் வந்து நிறையா வழிவகுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சிம் பைண்டிங் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரியான சர்வீசஸ்க்கு மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூல் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது? நீங்க வாட்ஸ்அப் சிம் இல்லாம யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எந்த மாரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நேத்து நம்ம சேனல்ல சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற அப்ளிகேஷன பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, ரிலேட்டட் வீடியோல அந்த வீடியோவோட லிங்க்க நான் அட்டாச் பண்றேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆவறதுலருந்து பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இது ஏன்னா வந்து மக்களோட பிரைவசியை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தரப்புல இருந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆளும் கட்சி மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க இந்த இந்தியாவில் வந்து சைபர் கிரைம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்காணிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் மட்டும்தான் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் தரப்புல இருந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக் கால் அண்ட் ஸ்பாம் கால்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரிப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் சிம் கார்டு வந்து எத்தனை டிவைசஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எத்தனை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அதே போல் ஒருவேளை உங்கள் டிவைஸ் திருடு போயிருந்தது அப்படின்னா அதை திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கிற விதம் வந்து கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இனிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து மார்ச் 2026 இருந்து எந்த ஒரு டிவைஸ், எந்த பிராண்ட்ல இருந்து நீங்கள் மொபைல் வாங்கினாலும் கண்டிப்பாக ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு அப்டேட் மூலியமாக வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து டிசேபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வரும்போது ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் வந்து இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற சில பெர்மிஷன்ஸை வந்து டிசேபிள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் இதுக்கு பயங்கர எதிர்ப்புகள் வந்தது. அண்ட் மக்களோட ப்ரைவசி பாதிக்குது. இது ஒருத்தங்களோட பெர்மிஷன் இல்லாமல் வந்து அவங்களோட மொபைலில் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனில் அவங்க ஃப்ரீடமை வந்து கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்ளிகேஷன் உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை இதனால் ஃப்ரீடம் அல்லது ப்ரைவசிக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.